ஃப்ரெண்டோட அம்மா பார்க்கறதுக்கு ரோகிணி மாதிரியே இருப்பாங்க. அவங்க பேரும் ரோகிணி தான். வயசு 49. ஒரு நாள் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தேன். வாடா, ரொம்ப போரிங்காக இருக்குது, கிரிக்கெட் கிரவுண்டுக்கு போகலாம் அப்படின்னு. சரின்னு அவனும் வந்தான். நாங்கள் கொஞ்ச நேரம் கிரிக்கெட் விளையாடிட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்தோம். வீட்டுக்கு வந்ததும் ரோகிணி அம்மா சிக்கன் குழம்பு, ரைஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இருடா சாப்பிட்டு போவேன் அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு ரோகிணி அம்மாவும் பார்த்துட்டே இருக்கலாம்னு சொல்லிட்டு நானும் அவனும் சாப்பிட்டுட்டு இருந்தோம். சாப்பிட்டதுக்கப்புறம் இவனுக்கு கொஞ்சம் ஒர்க் இருந்தது. அதனாலலாம் சொன்னான் இவன், நீ சாப்பிட்டு போடா, நான் கொஞ்சம் ஆஃபீஸ் இருக்கேன், போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனான். இவங்க அப்பா பார்த்தீங்கன்னா அவர் ஒரு வயசானவர். அவர் எந்த வேலைக்கும் போக மாட்டார். காலையில் அவங்க ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போனார்னா மத்தியானம் சாப்பாடுக்கு வீட்டுக்கு வருவார். அதுக்கப்புறம் போனார்னா நைட்டு தான் வருவார். ரோகிணி அம்மா மேலே எனக்கு ரொம்ப ஆசை அதிகமாக தான் இருந்தது. பார்க்க இவ்வளோ நல்லா இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே சாப்பிட்டுட்டே இருக்கும்போது சொன்னேன், சிக்கன் குருமா நல்லா ருசியாக இருக்குமா அப்படின்னு. அப்படியா அப்படின்னாங்க. ஆமாம், எப்படி செய்கிறீங்க எனக்கு சொல்லிக் கொடுக்கலாம்ல அப்படின்னு. அதுக்கு என்ன, இன்னொரு நாள் நான் சமைக்கும்போது வா, நான் சொல்லித்தரேன் அப்படின்னாங்க. சரி, என்றைக்கு சமைப்பீங்களோ அன்றைக்கி ஃபோன் பண்ணுங்கள், வரேன்னு சொன்னேன். நம்பரும் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நான் டெய்லி மெசேஜ் போட ஆரம்பித்தேன். சாப்பிட்டீங்களா, என்ன பண்ணுறீங்க அப்படின்லாம். இவங்களும் மெசேஜ்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் நாள் ஆனதும் நாங்கள் வீடியோ கால்லையும் பேச ஆரம்பித்தோம். வீடியோ காலில் பேசும்போது அவங்க ஏதாச்சும் சமைச்சாங்கன்னா அதை வீடியோ காலில் காமிப்பாங்க. நானும் இதுதான் நல்ல வாய்ப்புன்னு சொல்லிட்டு ரோகிணி அப்படியே பார்த்துட்டே இருப்பேன். அப்போது நான் அப்படியே ஒரு பேச்சுக்கு சொன்னேன், அம்மா நீங்கள் இப்போ பார்க்கவும் எவ்வளோ அழகாக இருக்கீங்க தெரியுமா, அப்படியே எல்லாரும் உங்களே தான் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தேன். அதுக்கு எதுவும் பதில் சொல்லாமல் வேறு ஏதோ அப்படியே வீடியோ காலில் பேச ஆரம்பித்தா. என்னடா இவங்க எதுவுமே ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்களேன்னு சொல்லிட்டு யோசித்தேன். அடுத்த நாளும் அதே மாதிரி நானே வீடியோ கால் பண்ணேன். அப்போ அவங்க ஏதோ லெமன் ரைஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ அதை பற்றி காமிச்சிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன், ஆமாம் இன்றைக்கி ரொம்ப நீங்கள் அழகாக இருக்கிறீங்கன்னு. அப்போ தான் கேட்க ஆரம்பித்தாங்க, என்னடா எப்போ பாரு இப்படியே சொல்கிற அழகாக இருக்க அப்படின்னு. ஆமாம்மா அழகாக தான் இருக்கீங்க அப்படின்னு. சரி சரி இருக்கட்டும்னாங்க. நான் ஒன்றே சொன்னேன், இந்த விஷயம்லாம் பாலாஜி கிட்டே சொல்லாதீங்கம்மா, அப்புறம் இதான் நினச்சிக்க போகிறான்னு. அதுக்கு ஒன்று ரோகிணி அம்மா சொன்னாங்க, ஏய் நீயும் நானும் ஃப்ரெண்ட்ஸு, நான் நம்ம கூட பேசுகிறது அவங்ககிட்ட சொல்ல மாட்டேன் அப்படின்னாங்க. அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது ஒரு விஷயம். சரி, நம்ம ரோகிணி அம்மா கிட்ட என்ன வேணால் பேசலாம், அவங்க சொல்ல மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்பிக்கை இருந்தது. அவங்க சொன்னாங்க, இந்த ஞாயிற்றுக்கிழமை நான் சிக்கன் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன், வரியா அப்படின்னாங்க. வரேன் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு ஞாயிற்றுக்கிழமை காலையிலேயே அவங்க வீட்டுக்கு போயிட்டேன். பாலாஜி வேறு அவங்க தான் இருந்தான். இவங்க அம்மா சரி பாலாஜி இருக்கானே என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஒன்று கொஞ்சம் கடைக்கு அமிச்சாங்க. கொஞ்சம் அரிசி பருப்புலாம் அப்போ வாங்கிட்டு வாப்போ அப்படின்னு சொல்லிட்டு அமிச்சாங்க. பாலாஜி என்னையும் கூப்பிட்டான். உடனே ரோகிணி அம்மா, அவன் இங்கே இருக்கட்டும்டா, அவனுக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, இந்த தக்காளி வெங்காயம்லாம் கட் பண்ணணும், அவன் இருக்கட்டும், நீ போயிட்டு வான்னாங்க. பாலாஜி ஒன்று சரிடா நானே போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிட்டான். ரோகிணி ஒன்று கதவெல்லாம் சாத்திட்டு வந்தா, சமையல் கட்டுக்கு கூட்டின்னு போனான். அங்கே போயிட்டு சிக்கன்லாம் கட் பண்ணிகிட்டு இருக்கும்போது பேச ஆரம்பித்தா. அன்றைக்கி ஃபோனில் சொன்னேன், இப்போ சொல்லு அப்படின்னா. என்னதுமா அப்படின்னு. இல்லை நல்லா இருக்கிறேன், பார்க்க அழகாக இருக்கிறீங்கன்னு சொன்னியே அதுன்னாங்க. நான் அப்படியே பேசிக்கிட்டே அப்படியே அவளோட இடுப்பை பார்க்க ஆரம்பித்தேன். ஆமாம் பாருங்கம்மா, இது கூட எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக மாம்பழங்களையும் பார்க்க ஆரம்பித்தேன். மாம்பழங்களை பார்த்ததும் இது கூட நல்லாதாம்மா இருக்குன்னு. என்னடா இவ்வளோ வெளிப்படையாக பேசுகிற அப்படின்னாங்க. என்னம்மா பண்ணுறது, சொல்லி தானே ஆகணும் அப்படின்னு. உடனே ரோகிணி சொன்னான், உன்ன மாதிரி பசங்களுக்கு என்ன மாதிரி ஆளுங்களை பிடிக்குமான்னு கேட்டா. ஆமாம் பிடிக்கும்னு. ஏன் காரணம் சொல்லுன்னா. ஆமாம், எதுவுமே தெரியாத ஆளுங்களுக்கு
ஒரு ஒரு விஷயம் சொல்லிக் கொடுக்கணும். ஆனா உங்களுக்கெல்லாம் அப்படி கிடையாதுல்ல. உங்களுக்கு தான் 48, 49 வயசாகுதே. எல்லா விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல. நாங்க எதுவும் சொல்ல தேவையில்லல்லன்னு. சரின்னு சொல்லிட்டு போய் வாசல்ல பார்த்துட்டு வந்தா. யாராச்சும் இருக்காங்களான்னு. இல்லன்னதும் மறுபடியும் உள்ள வந்தா. சமையல் கட்டுல வந்து என்ன கட்டிப்பிடுறா அப்படின்னா. நானும் கட்டி அணைக்க ஆரம்பிச்சதும், அப்படியே ரோகிணி அம்மா முத்தங்கள் இட ஆரம்பிச்சாங்க. முத்தங்கள் இட்டுட்டே இருக்கும்போது, அப்படியே மோக ரோகிணி அம்மாவோட கழுத்த அப்படியே மோந்து பார்த்தேன். என்னம்மா நல்லா வாசனையா இருக்குன்னு. ஆமாடா, இப்போ தான் நானு ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வந்தேன் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் மெதுவா ரோகிணி அம்மாவோட காதுகள முத்தம் இட ஆரம்பிச்சேன். காதுகள முத்தம் இட ஆரம்பிச்சதும், அவங்க அப்படியே கன்னத்த உராசிக்கிட்டே உதட்ட சுவைக்க ஆரம்பிச்சாங்க. மாம்பழங்களையும் நானு அப்படியே கையில எடுத்து பார்த்தேன். மாம்பழம்னா ரொம்ப பிடிக்குமான்னு கேட்டாங்க. ஆமாம்மான்னேன். அப்புறம் என்ன சாப்பிட வேண்டியது தானேன்னதும், நானும் மாம்பழங்கள மெதுவா சுவைக்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் அப்படியே அவங்க அந்த கிச்சனு ஸ்லாப் இருக்கு. அங்கேயே படுத்துக்கிட்டாங்க. படுத்ததும் நானும் அப்படியே தரையில நின்னுக்கிட்டே நாங்க வேலைய பார்க்க ஆரம்பிச்சோம். ஒரு 5 நிமிஷம் வேலைய பார்த்ததும் பாலாஜி ஃபோன் பண்ணான். அம்மா, இந்த அரிசி இல்லையா, அந்த பிராண்ட் அரிசி தான் இருக்கான்னு. சரிடா, வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். சரி, அவன் வந்துடுவான் போல இருக்கு அதுன்னு. நான் ஒன்றே சொன்னேன், எனக்கு இன்னும் வரலையே அப்படின்னு. இருடா, வந்துட்டோம், வேற ஏதாச்சும் வேலை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மறுபடியும் சமையல் பண்ண ஆரம்பிச்சான். நான் போயிட்டு ஹாலில் இருந்தேன். இவன் கடைக்கு போன இவனும் வந்துட்டான். உடனே ரோகிணிக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரில. எப்படியாவது இவனை ஏதாச்சும் சொல்லணுமே சொல்லிட்டு, டேய், எக்குலாம் வாங்கினு வரலையா அப்படின்னதும், எக்கு நீ சொல்லவே இல்லையம்மா அப்படின்னதும், போய் வாங்கிட்டு வா எக்குன்னு. இங்கே இருக்கிற கடையில் வாங்கிட்டு வரட்டுமான்னா. இங்கெல்லாம் விலை ஜாஸ்தி, அங்கே போயிட்டு வாங்கிட்டு வான்னான். இவன் மறுபடியும் முட்டை வாங்கிறதுக்கு கடைக்கு போனான். அப்போ நாங்கள் மறுபடியும் வேலையை பார்க்க ஆரம்பித்தோம். இந்த டைம் அவன் வரத்துக்கு லேட் ஆகும் நல்லா தெரிஞ்சு, நல்லா பொறுமையாக வேலையை பார்க்க ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் ரோகிணி அம்மா சொன்னாங்க, "சரி, நெக்ஸ்ட் டைம் வந்து நான் உங்கள் வீட்டுக்கு வரவா?" அப்படின்னா. "சரிம்மா" அப்படின்னேன். "எப்போ நீ சொல்லுன்னா." சரின்னு சொல்லிட்டு நானும் அதுக்காக எதிர்பார்த்துட்டு இருந்தேன். நம்ம வீட்டில் எல்லாரும் ஒரு நாள் கோவில் ஃபங்க்ஷனுக்கு போகிறதா இருந்தது. நான் ஒன்னே சொன்னேன், "எனக்கு ஆஃபீஸில் நிறைய ஒர்க் இருக்குது. என்னால் கோவிலுக்குலாம் வர முடியாது. நீங்கள் போயிட்டு வாங்கன்னு." அவங்கெல்லாம் கிளம்பிட்டாங்க. நான் உடனே ரோகிணி அம்மாவுக்கு ஃபோன் பண்ணேன். அம்மா, வீட்டில் யாரும் இல்லை, வரீங்களான்னு. சரி இரு, நான் வீட்டில் ஏதாச்சும் சொல்லிட்டு வரேன்னு சொல்லிட்டு, அங்கே இருக்கிற பக்கத்தில் கோயிலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு ரோகிணி அம்மா அன்றைக்கி நல்லா ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு மல்லிகைப்பூலாம் வச்சுக்கிட்டு அப்படியே வந்தாங்க வீட்டுக்கு. வந்ததும் நான் சொன்னேன், என்னம்மா இன்னைக்கு முன்னை விட இவ்வளோ அழகாக இருக்கிறீங்கன்னு. ஆமாடா, இதே தான் சொல்கிறேன், எப்போ பாரு அழகாக இருக்கிறேன் அழகாக இருக்கிறேன்னு அப்படின்னு சொன்னாங்க. சரிம்மான்னு சொல்லிட்டு அப்படியே அங்கே சோஃபாவில் உக்காந்துட்டு இருந்தாங்க. நான் மெதுவாக கிட்ட போய் தரையில் நின்னேன். ஒன்று கேட்டாங்க, என்னடா வாழைப்பழத்தை எனக்கு கொடுக்கவே இல்லைன்னாங்க. நான் ஒன்றே சொன்னேன், நீங்கள் கேட்கவே இல்லையே என்ன, கேட்டால் தான் கொடுப்பியான்னாங்க. ஆமான்னு மெதுவாக வாழைப்பழத்தை எடுத்து அவங்க கையில் கொடுத்தேன். இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்றதை நான் பார்ட் 2ல் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன்.